அடிக்கிற வெயில்ல தண்ணி பழம் சாப்பிட்றதே தனி சந்தோஷம். வெயில் சும்மா கொளுத்தி எடுக்குது. சித்திரைக்கு முன்னாடியே அப்படி வெயில், இப்போ சித்திரை வேற ஆரம்பிச்சிருச்சு. சரியான வெயில். வெயிலில் வந்துட்டு தண்ணி பழம் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. எந்த பக்கம் போனாலுமே தண்ணி பழம் வந்துட்டு சாப்பிட்றது வெயிலுக்கு ரொம்ப நல்லது, நல்லாவும் இருக்கும். இப்போலாம் தண்ணி பழத்தை பற்றி நிறைய நியூஸ் வந்து வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. தண்ணி பழம் சாப்பிடக்கூடாது, அதில் வந்து ஊசி போடுறாங்க, அதனால தான் வந்துட்டு ரெட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி. பாவம் விவசாயிகள் வந்துட்டு தண்ணி பழத்தை நம்பி நிறைய பேர் இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு இருக்கு. அதிலிருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபமே 10 ரூபாயோ 20 ரூபாயோ தான் வந்துட்டு இருக்கும். வெயிலுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு தண்ணி பழம் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு சாப்பிடலாம். என்னதான் நியூஸ் வந்தாலும் தண்ணி பழத்தை நாங்கள் சாப்பிடாம இருக்க மாட்டோம்னு தான் சொல்லி எல்லா தண்ணி பழ கடையிலையும் கூட்டமாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தண்ணி பழம் ரொம்ப பிடிக்கும். தண்ணி பழம் வந்துட்டு வெயிலுக்கு ரொம்ப நல்லது. தண்ணி பழம், இளநீ, நொங்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளாம் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஆரப்பாளையம் ரவுண்டானிலேருந்து அந்த தத்தநேரி பாலத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உச்சி வெயிலாக இருக்கும். கொடை கூட இல்லாமல் நொங்கு நிறைய வந்துட்டு வித்துட்டு இருப்பாங்க. ஸோ வெயில் காலத்துக்கு நொங்கு, இளநீ, தண்ணி பழம் எல்லாம் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.